நாட்டில் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தி எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க, கொஞ்சம் வளர்ந்து வர பிள்ளைங்களாம் கையில பைக் எடுத்து எபேசியர் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாருக்காவது பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க. பைபிள் வந்து வாங்க முடியாத நிலைமையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பைபிள் வந்து வாங்கி நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால நீங்க வந்து அந்த பைபிள் இருக்கிற பைபிளை கொண்டு வாங்க. கையில தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கப்படாம வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல எபேசியர் அதிகாரத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள்ள நானே யாரு, ஏதோ நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஆண்டவருக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்னு வேதம் சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுல நம்ம பார்க்கும்போது இங்க யாருக்கு எழுதின நிருபம், எபேசியர் அதிகாரம் என்று நாம் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் இயேசு பாருங்களேன், சீஷர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயர் வச்சாரு, அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வைத்தார். ஆண்டவர் இயேசு பிதாவினாலே அனுப்பப்பட்டது போல சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கி சீஷர்களை தெரிந்து கொண்டது எதுக்காகனா இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காக. அதனால என்ன செய்தார், சீஷர்களுக்கு என்ன பெயர் வச்சார்னா அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அந்த அப்போஸ்தலர்களில ஒருவராகிய பவுல், அவர் எபேசியில் உள்ள சபைக்கு சொல்லாதபடி என்ன சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. புரியுதா? அப்ப இந்த சபையில நீங்க யாருன்னு ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள் யாரெல்லாம் விசுவாசியா இருக்கிறீங்க, யாரெல்லாம் விசுவாசி, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க விசுவாசியா இருக்கிறீங்களா? அப்ப விசுவாசியா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதி இருக்கிறதாவது. அப்ப நம்மள எல்லாம் ஆண்டவருடைய ஒரு நோக்கம் எப்படி அவர் நம்மளை பார்க்கணும்னு விரும்புறாருன்னா பரிசுத்தவான்கள் என்று பார்க்க விரும்புகிறார். இந்த வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. அடுத்தது நமக்கு ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து விசுவாசிகள் எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அவர் அழைத்து அவர் வாழ்த்துதல் சொல்லிட்டு என்ன சொல்றார், 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள சகலவித ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அறிய வேண்டியது நம்ம கையில் தான். அது தெரிஞ்சு கொடுக்கிறோமா, நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாரு? இது வரைக்கும் நம்ம 2 வசனத்துல வாசித்தது போல 3ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யாரு, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டவள் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், உணரணும். நீங்க அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், நம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல முதல் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இப்ப தேவனுடைய கிருபை நீங்க யோசித்து பாருங்க. சபைக்கு கொண்டு வந்து தேவன் உங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம், உன்னதங்களில் உள்ள சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால். இதை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நான் எப்படிப்பட்டவர், சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள இறங்கி இருக்கிறது.
நம்ம அந்த உணர்வு இல்லாம ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்யறோம்? சில பேர் ஞானஸ்நானம் ஏதோ எடுப்பாங்கன்னா கல்யாணம் முடியறதுக்கு எடுப்பாங்க. சில பேருக்கு பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வரணும்னா எடுப்பாங்க. சில பேர் சபையில வந்து திருமணத்து பெறணும், நானும் சபையில் உள்ள மெம்பர் ஆகணும்னா அவங்க எடுப்பாங்க. ஆனா உண்மையான நோக்கத்தோட கூட முழுகி ஞானஸ்நானம் பெருகும் போது எப்போ அது என்ன, எதுக்காக அந்த ஞானஸ்நானம் பெறுகிறோம்னா, அந்த முழுகி நம்ம ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க என்ன பாவங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறேன்னு சொல்ற. சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுகிறேன்னு சொல்ற. இப்ப இன்னும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளுக்கு இதை யோசித்து பாருங்க. உங்க நினைவுல வந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க போகிற அந்த நாள் வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் அவர் கேன்சல் பண்றார். சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளி போட்டுட்டு அதை திரும்பி பார்க்க மாட்டார். ஆனா அதற்கு பிறகு நம்ம உயிர் வாழ்கிற நாளெல்லாம் எவ்வளவோ பாவங்கள் செய்யும். அப்ப அந்த பாவங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? தமது விலையேற பெற்ற கிருபையை வைத்திருக்கிறார். அப்ப இந்த கிருபையை நீங்க என்ன செய்யக்கூடாது? விருதாவாய் பெறக்கூடாது. கிருபையை வந்து என்ன செய்யுது? கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் உடல் வேலையாட்களாகி நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த கிருபையை பெற்றீங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது பரலோகத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு நமக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களா? இல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? பாவங்களை எல்லாம் தேவனிடத்துல அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்துல அழுது, எனக்காக நான் செய்த பாவத்தினால் இயேசு இத்தனை காயப்பட்டாரா அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து என்னுடைய பாவத்திலிருந்து விமோசனம் வேணும்னு சொல்லி பாவங்களை உண்மையாக அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம இன்னைக்கு நீதிமான்களாக மாற முடியுது பாருங்க. நிறைய பேருக்கு அந்த நீதிமான் லிஸ்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாதனால அவங்க என்ன செய்யறாங்க? நான் பாவி பாவி பாவி, நான் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நாம உண்மையாவே நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்துல அறிக்கையிட்டார் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மை இல்லாதவர்கள உண்மை உள்ளவர். உலக பிரகாரமா பாருங்களேன், எப்போ ஒருத்தர் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்களோ உடனே அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்கல்ல. இப்ப கூட பாருங்க, ஒரு பொண்ணு என்ன செஞ்சான், அவங்க ரொம்ப நேசித்த அந்த ஒரு மனுஷனை, அவங்க ஒரு மகனை ரெண்டு லவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுச்சு, தன்னுடைய லவ்வருக்கு என்ன பண்ணிச்சான், நல்ல கூல் ட்ரிங்க்ஸ்லயே விஷ மருந்தை கொடுத்து கொண்டு போட்டுருச்சு. இப்ப அவங்களுக்கு பாருங்க மரண தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல, தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ தெரியல, ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது உலகம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நீ உனக்குள்ள இருக்கிற தவறுகளை கண்டுபிடிச்சு பாவங்களை கண்டுபிடிச்சு ஆண்டவர் சமூகத்துல நீ அழுது தேவனிடத்துல மனம் திரும்பி நீ ஒப்புக்கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேல இறங்கி உன்னை கழுவி சுத்திகரிக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு வாசிங்க. உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 2ஆம் வசனம், அதுக்கிற காலத்திலே சின்ன பிள்ளைங்க வந்து சத்தம் போடாம பாத்துக்கணும். அம்மா தான் பார்க்கணும், நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இப்ப இது வந்து அதுக்கிற காலம். நமக்கு இப்ப திறந்த வாசல் எல்லாம் மூடல. நம்ம தான் என்ன செய்யறோம்? வெளியே போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றது இல்லை. 2வது சுவிசேஷமாய் வாழ்றது கிடையாது. நான் ஒரு கைப்பிரதியை கொண்டு போய் கொடுக்குறேன்னா நான் எப்படி இருக்கணும்? இயேசுவின் பிள்ளையாக நானே வாழணும். அப்ப இயேசுவுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நானே சந்தோஷம் இல்லாம, நானே சமாதானம் இல்லாம, நானே ஒரு குடும்பத்துல பிரிவினையோடு வாழ்ந்தேன்னா நான் என்ன செய்ய முடியாது? நான் கொடுக்குற இந்த கைப்பிரதி யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அதுல என்ன இருக்காது? ஒரு எஃபர்ட் இருக்கவே இருக்காது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அடுக்கிற காலத்திலே உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள். அப்ப இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். அதுக்குதான் தேவன் சபையில கொண்டு வச்சிருக்கிறார். பல வருஷங்களா வந்து ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு இல்ல, நாம தேவனுக்கு
ஊழியக்காரனாக மாற வேண்டும். இதுதான் அனுக்கிரக நாள். இன்னைக்கு நல்லா உங்களுக்கு இருக்கிற நாள்ல வந்து நாளை வீணாக்கிட்டு ஒரு நாள்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற நாள், உலகத்துல வாழ்கின்ற நாள். அப்ப தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி உணர்ந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. தேவனுடைய கிருபையினால நமக்கு கிடைச்சதெல்லாம் என்னது பாருங்க. சால்வேஷன் கிடையாது, ரட்சிப்பு கிடைக்குது. அடுத்தது கிருபையினால தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எத்தனையோ பேர் மறிச்சு போயிட்டாங்க. அவங்களை விட நம்ம ரொம்ப நல்லவங்க உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா விதத்துல நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்துக்கு வந்தா கூட, ஒரு இடத்துல வந்தா வெளியே சத்தம் போடக்கூடாது சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஃபேனோட நிறுத்துறோம். இல்லைன்னா நமக்கு நல்ல ஒரு ஏசி இருக்கு பாத்தீங்களா? ரோடு ஓரங்களையும் உட்காருவாங்க, இங்க வந்து ஏசிலையும் உட்காருவாங்க. ரோடு ஓரத்துல உட்கார தப்பு கிடையாது. ஆனாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நாம எப்படி இருக்கணும்? தேவ ஊழியக்காரராக நம்மளை மத்தவங்க பார்த்தா மதிக்கணும். கையெழுத்து கும்பிடுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? மத்தவங்க கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, அழகு இருக்குது, அதிகாரம் இருக்குது, அங்க போய் நம்ம கும்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? கிருபையினாலே நம்ம இங்க வைத்து ரட்சணிய நாள் இந்த அனுக்கிரக காலம்னு சொல்லி என்ன செய்யறாரு? நம்மளை என்கரேஜ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம யாரு? இதை என்ன செய்யக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியாருடைய வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆழமா வேத வசனங்களை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் பெறும்போதே என்ன ஆகும்? நமக்கு பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நமக்கு கொடுப்பார், வரங்களே கொடுப்பார். கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிற லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 9 முதல் 13 வசனங்கள், சில வசனங்களை வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் எதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியாது. அவருக்காக உழைக்கிறதுக்கு கிருபை வரங்களை கொடுப்பார். ஆண்டவர் நான் கைப்பிரதி கொடுக்குறேன்னா நீங்க கைப்பிரதி மட்டுமா கொடுக்க முடியும்? நான் உங்களோட ஒரு நாள் வருவேன். அதுக்கு நல்ல ஒரு ஆயத்தத்தோட தான் நான் வர முடியும். பாருங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்கன்னா ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? இங்க வாங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஒருத்தரா போக கூடாது. ஆண்டவர் இயேசு அனுப்பும் போது கூட 2 பேரை அனுப்பினார். 2 சகோதரிகள் போலாம். சகோதரர்கள் துணைக்கு வேணா அந்த இடத்துல என்ன செய்யலாம்? ஒரு சகோதரர்கள் பாதிப்பாங்க நிக்கலாம். வெளியில இருக்கிறாங்களா, அவங்க வெளியில இருக்கவங்களுக்கு சொல்லலாம். ஒரு துணையோடு கூட வரலாம். ஆனா ஒரு சகோதரனும் சகோதரியை போய் அப்படிதான் வீடுகளா போய் சொல்லணும்னு சொல்லல. அப்ப இந்த உலகம் அப்படி இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிப்போம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாரா இருந்தாலும் சரி, யாரையுமே ஆண்டவர் கையில் எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஆசையோட இருக்கிறார். ஏன்னா கடைசி காலம் நமக்கு ரொம்ப நாட்கள் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னா இந்த சபை உலகத்தால அறியப்பட்டு இருக்கணும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர், யூடியூப் இதன் மூலம் அறியப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சபை இருக்குன்றது அறியப்பட்டதே நீங்களா தான் இருக்கணும். ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர்கள்னா அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். யார் அனுப்புகிறார்? நான் அனுப்பல, கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரு. ஃபீல்டுல நான் சொல்றேன், நீங்க கேட்கறதும் கேட்காதோ உங்களுடைய ஒரு. அப்போ அது தொடர்ந்து வாசிங்க. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டார், அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டார், மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க கைப்பிரதி கொடுக்கும் போது கூட யாருடைய துணை வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. இன்னைக்கு கூட நீங்க போகும்போது நான் உங்களுக்காக ஜெபிச்சு அனுப்புற பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க கொடுக்கும் போது வாங்கினாங்களோ இல்லையா, இந்த தடவை கொடுப்பாங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா
வாங்குவாங்க. சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? கட்டாயமா கேட்பாங்க. ஏன்னா ஜெபம் இல்லாத எந்த ஊழியமே மேன்மை பெற முடியாது. நீங்க கைப்பிரதி கொடுக்கறதுனால ஒரு ஊழியம் தான், அதுக்கு ரொம்ப சிறந்த ஊழியம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம யாரையும் பார்க்க போறோம், ஒரு நபரை தான் பார்க்க போவோம். பக்கத்துல என்ன செய்வாங்க? அடுத்தவங்க எனக்கும் ஜாப் பண்ணுங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு நபரை வச்சுதான் நம்ம உள்ள போயிருக்கோம் பாருங்க. அப்படிதான் ரேணுகா அம்மாவை நீங்க பார்க்க போகும்போது நீ கோபத்துல இருக்கிறாங்க, என்னை எட்டியும் பார்க்கல. அவங்க முகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ண கடுவமா இருக்கு. கையில போட்டோ எடுக்க முடிஞ்சா இப்படி ஒரு போட்டோ எடுத்து சிரிக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அங்க இருக்கிற ஆவி அப்படியே திட்டமா நீங்க வந்துருச்சு. இன்னொன்னு வச்சதுதான் கீழே முடிஞ்சு எட்டியே பாருங்க. இப்பதான் சிரிப்பு வருது, அழுகையோட சேர்ந்து சிரிப்பு வருது பாருங்க. நான் இப்படியே சொல்லிடுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் சொல்லியிருக்கேன். நம்ம குடும்பம் மாதிரிதான் சபைங்கிறது ஒரு குடும்பம். வீடு எப்படி வீட்டுல ஏதாவது ஒளி மறை வச்சு பேசுவீங்களா? எப்படி கத்துவீங்க பாருங்க. சபையில ரொம்ப கத்தல, கொஞ்சம் கத்த வேண்டியது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எதை கேட்டா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன செய்வீங்க? நல்லதா கொடுப்பீங்கல்ல. என் பிள்ளைகள் மேல கூட எனக்கு சில நேரம் கோபம் வரும். நினைச்சுப்பாங்க, இதுக்கு ஜாப் பண்ணாம போயிட்டா என்ன, அதுக்கு ஜாப் பண்றோம்னு நினைப்பேன். ஆனா ஊர் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குறோம்ல. அந்த பிள்ளைகளை என்ன செய்யறோம்? மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒரு வாரத்துல கூட ஒரு நாள் ஃபுல்லா 2 நாள் சாப்பாடு செய்யவே பிடிக்கல, இந்த சாமி இருந்துடலாம் நினைச்சேன். எத்தனை நாள் தான் பாஸ்டிங் இருக்குது? அப்ப என் பையன் ஒரு நாள் சாப்பிட்டே ஆகணும்னு உடம்பு நிலைமை இருந்துச்சு. அப்ப சொன்னேன், எதையாவது ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஆர்டர் பண்ணா. நான் சொன்னேன், நான்வெஜ் ஒரு மாசமா நான் விட்டுட்டேன், அதனால வெஜ் சரின்னு வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா என்னை அறியாம அந்த பிள்ளைய ஆசீர்வதி தப்பு செஞ்சா மன்னிச்சிடும். என்ன பண்றது? ஒரு நல்லா பேசிட்டு அம்மான்னு பேசிட்டா என்ன செய்யலாம்? மன்னிப்பு கொடுத்துரும். அப்படியே சிரிக்குதுப்பாரு. அதுக்கு எனக்கு தெரியும் அம்மா வயசு அப்படிதானே பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறது, நமக்கு சிரிக்கும். அது மாதிரி என் பிள்ளை கூட என்னை நிறைய நாள் ஏமாத்து அம்மான்னு சொல்லிட்டு பேசும். டைப் பண்ணாலே போதும், பேசுறத விட டைப் பண்ணாலே உள்ள உருகி போயிடுது. அப்படி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? பொல்லாதவர்களாக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது மன்னிக்கிறீங்க, மறக்கிறீங்க, பல முறை அன்பு செலுத்துறீங்க, அன்பை விளங்கி கொண்டதுக்கு என்னென்னமோ பண்றீங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு நீங்க கேட்கிற பரிசுத்த ஆவியானவரை கொடுக்காம இருப்பேனா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது ஏதோ அந்நிய பாஷையில பேசுறதும் கை தடுத்து கீழே விடுறதுக்கு கிடையாது. வெளியே போய் ஊழியம் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தேவன் கொடுக்கிறார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதை என்ன செய்யணும்? நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 முதல் 21 ஆண்டவர் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 முதல் 21 வசனங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தா நம்ம வெளியே போய் எப்படி இருக்கணும்? புதிய சிருஷ்டியா இருக்கணும். நீங்க புதிய சிருஷ்டியா மாற முடியும். வெளியே போய் என்ன செய்யணும்? புதிய சிருஷ்டியா வாழ்ந்து காமிக்கணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நடுவுல, முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள் நடுவுல 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு பிதாவாகிய தேவனால் இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. நம்ம எல்லாரையும் புது சிருஷ்டியாய் மாத்துறார். நீங்க ஆராதனைக்கு வரும்போது இருந்த பலவீனத்தோட இப்ப இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு பலவீனம் மறைஞ்சு போச்சு? கை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை வைக்கல, ஆவியானவர் இறங்கினார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு தேவனால இதெல்லாம் யார் மூலம் கிடைச்சது? பிதாவாகிய தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம என்ன செய்யறோம்? நீங்க கைப்பிரதி கொடுக்கும் போது அவர்களை யாரோடு ஒப்புரவாக்குறீங்க? கிறிஸ்து மூலமாய் பிதாவோடு ஒப்புரவாக்குறீங்க. கிறிஸ்து மூலமாய் பிதாவோடு ஒப்புரவாக்கும் போது அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது? நமக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்குதுன்னா, பிதாவை இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுறாரு? புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி கூப்பிடுறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி சொல்லுவாங்க? பிதா அப்படின்னாலே பயந்துருவாங்க, கர்த்தர் அப்படின்னாலே பயந்துருவாங்க, செத்தேன் அப்படிதான் சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு எப்படி அவர் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு? நீங்க சொல்லுங்க பாருங்க. அப்பா பிதாவே, அப்படிதானே?
அவர் இயேசு எப்படி பிதாவே அழைத்தாரோ அதே போல நாம என்ன செய்யறோம்? அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த எபேசியர் அதிகாரத்துல பாக்குறபடி நம்ம பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் தான் பார்த்தோம். அதனுடைய விளக்கம் பல இருக்குதுன்னா நம்ம அதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு என்ன பாக்கியம் இருக்குதுன்னா, ஐயோ நான் ஆண்டவரை பார்த்தேன் செத்தே நம்ம சொல்ல மாட்டோம். நீ பேசாது மோசே, நீங்க பேசுங்க, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், அந்த சத்தம் கேட்க முடியல நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப என்ன சொல்றோம்? ஏசப்பா நீங்க எங்களோட பேசுங்க. எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம் ஜெபத்துல, ஏசப்பா நீங்க எங்களோட பேசுங்க, ஏசப்பா உங்களுடைய முகத்தை எங்களுக்கு காமிங்க, உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஒப்புர வாக்குகளின் ஊழியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க போய் நீங்க ஜனங்களை சந்திக்கும் போது வீட்டுல உள்ள ஒரு ஆத்துமா, ஒரு பாவம் செய்யற ஆத்துமா இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடக்கும் போது நீங்க நடத்தும் போது என்ன செய்றீங்க? நீங்க உங்களுடைய வீட்டுக்காரர் என்ன செய்றீங்க? பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து மூலமாக ஒப்புரவாக்குகிறீங்க. அப்ப இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தேவன் ஒப்பு கொடுத்தார். இப்பதான் வசனம் வாசிப்போம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஒப்புரவாகுங்கள், ஒப்புரவாகுங்கள். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? உலகத்துக்கு சொல்ல போகிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இங்க வராத பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி ஆகிறோம்? அவருடைய நீதியாகும்படிக்கு. அவருடைய நீதி. நம்மளாம் அநீதி உள்ளவர்கள் தான். நம்மளை பார்த்தா எத்தனை சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட பழகினவங்க சொல்லுவாங்க, இது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு, அப்படிதானே? என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, மனுஷனுடைய அன்புக்கு அடிமையாகக்கூடிய ஜென்மம்னு சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு பார்த்தது அப்படி. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபம் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு யாருமே அசைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? அவருக்கு அடிமையாக்கிட்டாரு. அதுதானே? ஒரு நாள் என்ன செய்யும்? இது போதை அடிச்சுட்டு படுக்கிற மாதிரி இந்த மாத்திரைய ஒவ்வொரு நாளும் காலையில ஒண்ணு கூட ராத்திரி ஒண்ணு கூட படுத்து தூங்கும். எப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய பாஸ்டருக்கு தெரியும். அப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி அனுபவிச்சேன். ஏன்னா எனக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில அது மேற்கொள்ள தெரியல. அந்த மாத்திரை போட்டாதான் தூக்கமே வரும். அப்படி இருந்து என்னை அந்த நாள்ல பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பாவி, அன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னை சின்ன பிள்ளையில பார்த்தவங்க எப்படி வேணா சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, நான் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய நீதியா இருக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? ஒரு டிஃபரன்ஸ் உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இன்னும் நான் என் கூட இருக்கிற பாவங்கள் அதை மறைந்து மறுரூபமாகும்படி தேவனுடைய நீதியாக மாற நான் ஆசைப்படுறேன். நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னா நான் மன்னிச்சுடுவேன். நிறைய சீக்கிரத்துல எனக்கு மன்னிக்கவே முடியாது. ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். சில காலங்கள் வரைக்கும் எனக்கு ரொம்ப மன்னிக்கிற சுவாமில நிறைய பேர் சொல்லுவாங்க, பொய்லாம் சொல்லுவாங்க, நான் உடனே மன்னிச்சுடுவேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் உடனே மன்னிக்கிறார்? பெரிய ஆட்கள் நீ கைவிடிக்காம என்ன சொன்னா உடனே மன்னிச்சுடுவேன். யாருமே இல்லையா? என்ன மாதிரி இருக்கீங்களா? புஷ்மிதா பாட்டி மட்டும் இருக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு மன்னிப்பாங்களாம். எனக்கு அது கூட கொஞ்சம் வர மாட்டேங்குது. சில நாள் இருக்குது, சில மாசம் இருக்குது, சில வருஷம் இருக்குது. அந்த புத்தியெல்லாம் மாறணும் பாருங்க. சபையில அறிக்கை செய்தா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரும் பார்ப்பாரு, மன்னிப்பாரு, நாம் எனக்குள்ள நல்ல சுபாவத்தை கொடுப்பார். அதான் நாம் எப்படி மாறுகிறோமா? தேவனுடைய நீதியாக. இப்ப நான் நினைக்கிறேன், இன்னைக்கு லைட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சீக்கிரம் மன்னிச்சுக்கலாம் அப்படி நினைக்கிறோம். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றேன், இந்த ஊழியத்துல நீங்க நல்லா செஞ்சுட்டோம், பரவாயில்ல, இதை விட்டு வெளியே போனா இதை விட மேலான இடத்தை கொடுத்துட்டா எப்படி ஆயிடும்? உள்ள முழுக்க போயிடும். முந்தின ஆலயத்தின் மகிமை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை இருக்கும். அதுக்குள்ள போய் என்ட்ரு ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும்? மறந்துடும். இந்த வலி மறந்துடும், வேதனை மறந்துடும், கசப்பு மறந்துடும், காயங்கள் மறந்துடும், வார்த்தைகள் மறந்துடும். மனுஷனே மறந்துடும். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய கிருபை தான். மனுஷனை பார்க்கும்போது மறுபடியும் ஞாபகம் வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்படி அந்த மனுஷனையும் மறக்கிறதுக்கு சில மனிதர்களை மறக்க கர்த்தர் உதவி செய்வார்னு நம்புகிறேன். ஆண்டவர் நல்ல தேவன். அப்போ பாவம் அறியாத அவர் நமக்காக நினைச்சுட்டாரா? பாவமானார். நினைச்சு பாருங்க. நீங்க குடிக்கும் போது நினைக்கணும், பேசித்தனம் பண்ணும் போது நினைக்கணும், ஒரு பொண்ணு சைட் அடிக்கும் போது நினைக்கணும்,
ஐயோ நான் சர்ச்சைக்கு வந்து உட்காரனே, ரகசியமா அந்த பொண்ணை அதையே நினைச்சிட்டு இருக்கிறனே. பொண்ணை நினைக்கிறதுக்கு வாலிப பிராயம் இல்ல, சிருஷ்டித்தவரை நினைக்கிறதுக்கு தான் வாலிப பிராயம். பொண்ணையும் பையனையும் நினைச்சு பார்த்து அதுலயே மயங்கி அதுலயே முழுகி சில பேர் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு பொண்ணு படிக்கிற பொண்ணா 10th என்னமோ படிக்குது, அப்ப பையன் போய் பிராக்கெட் போட்டான். அப்ப பாருங்க, இந்த 2 ஓடி போயிடக்கூடாது. இந்த அம்மா போய் அந்த பையன் போட்டுக்கிட்ட சொல்லிச்சான், அம்மா நீ 10th கூட படிக்கலாமா, நீ நல்லா படிக்கணுமா, நீ நல்ல வேலைக்கு போகணும், மலை போய் நீயும் வேலைக்கு போகணும். அவனும் வந்து ரொம்ப படிக்கல, அவனும் வேலைக்கு போகணும். 2 பேர் வேலைக்கு போனதாலும் உறுதியா வாழ முடியும். தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருப்பான். இந்த அம்மா போய் மருமகள்கிட்ட வரப்போகிற மருமகள் கிட்ட என்ன செஞ்சாங்களாம், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி ஸ்கூலுக்கு போக வச்சிருக்காங்களாம். இது தாக்குமா தாக்காத நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. அது மாதிரி உலகம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். கிறிஸ்து எனக்காக பாவம் அறியாத அவர் பாவமானானே, கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல எனக்காக இந்த மாதிரி அவர் பாவமானானே. நான் நீதியாகணும்ட்டு, நான் நீதியுள்ளவளா மாறணும்ட்டு, நான் ஒரு குடியை விட்டுட்டு மனம் திரும்பணும்ட்டு, பாவ பழக்கத்தை விட்டு வெளியே வரணும்ட்டு எனக்காக அவர் பாவமானாரே. நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பாவம் செய்யக்கூடாது நினைச்சு பாருங்க. உலகத்துக்குள்ள போக முன்னாடி நினைச்சு பாருங்க, அது எனக்காக அவர் பாவமானாரே. கிறிஸ்துவுக்குள்ள நான் இப்ப எப்படியா இருக்கணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் அவருடைய நீதியாக மாற வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்து தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு வசனத்தை நான் இதோட முடிச்சுறேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரும் தெரிஞ்சோம்னா அட்லீஸ்ட் நம்ம அப்படி மாறணுமே. ஆண்டவர் என் மேல அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையை குறித்து நம்பிக்கை வச்சிருந்தார். நீங்களாம் யாரு அதை நீங்க யோசித்து பாருங்கன்னு சொல்றது போல இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு பாருங்க, இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? உட்கார்ந்து இருக்க சின்ன பிள்ளை முதல் பெரியவங்க வரைக்கும் ஒருவேளை யூடியூப்ல கேட்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். நம்ம சின்ன வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள யாரு, ஆண்டவர் என்னை எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இது என்ன போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி, உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். எதற்கு தெரிந்து கொண்டாரு? நம்மை தமக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம்ம அன்பிலே எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்னு எப்ப தெரிந்து கொண்டாரா? உலகமே தோற்ற முன்னாடிதான். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் எப்போ உலகமே தோன்ற முன்னாடி தெரிந்து கொண்டதான் நமக்கு பிள்ளைகளா கொடுத்திருக்கிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய மகள் நல்லா இருக்கணும், 3வது பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், அவளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நல்லா இருப்பா. ஏன்னா நான் அழிக்க போனேன் அந்த பிள்ளைய, ஆனா அந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுத்தது ஆண்டவர். ஒரு தாய் கூட அந்த பிள்ளைய அழிக்க போயிடலாம்ல, சில நேரம் அறியாமையினால அந்த நாள்ல இப்ப துணிஞ்சே செய்யறாங்க பாருங்க. எனக்கு கூட 2 பிள்ளைகள், முதல் பிள்ளை பிறந்து ஒரு நாள் கழிச்சுதான் நானே கேட்டு 2வது மகனை கேட்டேன். ஆனா மகனை கேட்டு அடுத்தது கொஞ்ச நாளைக்குள்ள அடுத்தது கன்சீவ் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, இந்த 2த்தையும் வச்சுட்டு நான் எப்படி சமாளிப்பேனே தெரியல. இப்ப எனக்கு துணைக்கு யாருமே கிடையாது. அப்ப நினைச்சேன், நம்ம இந்த பிள்ளை வேணான்னு அடிச்சிடலாமான்னு யோசித்தேன். டாக்டர்கிட்ட போய் பேசினேன். டாக்டர் நம்ம நல்லா திட்டுச்சு. அங்கதான் டெலிவரி 2 பிள்ளையும் நடந்தது. அப்ப சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ பைத்தியகாரத்தனமா இந்த பிள்ளைய அடிக்கணும்னு நினைக்கிறீன்னு நல்லா டோஸ் விட்டு அந்த காலத்துல 300 ரூபாய் எடுத்துட்டு வாங்க சொல்லிச்சு. சரி, காலையில போலான்னு நினைச்சிட்டு படுத்திருந்தேன். நைட்டு ஆண்டவர் என்ன சந்திச்சார். அப்ப சொன்னார், இந்த பிள்ளைய நான் தான் உனக்கு கொடுத்தேன், நீயா ஒண்ணு கன்சீவ் ஆயில. எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க, இந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்தேன், அவன் உனக்காக, உன்னுடைய நன்மைக்காகவே நான் கொடுத்தேன், அவன் உனக்கு ஆறுதலின் பிள்ளையாக இருப்பான். அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அந்த பிள்ளைதான் ஆறுதலின் பிள்ளையாவே இருக்கு. 3 பிள்ளைகளே ஆசீர்வாதமா இருக்குது, அந்த பிள்ளைதான் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் பாருங்க, நம்ம நினைப்போம் இந்த பிள்ளைலாம் உருப்பட போதா, இந்த மனுஷன் என்னைக்காவது திருந்த போறானா, இந்த மனுஷன் என்னைக்காவது ஊழியம் செய்ய வருவான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. இது குடிகாரன் அப்படியே குடிச்சு செத்து போயிடுவான்.
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகமே தோன்றுக்கு முன்னாடி நான் அந்த மகனை முன்குறிச்சிருக்கிறேன், எனக்காக முன்குறித்திருக்கிறேன், என் ஊழியத்துக்காக முன்குறித்திருக்கிறேன், எனக்காக பரிசுத்தமாய் முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா நீங்க என்ன வேணாம் நான் சொல்ல போறீங்க? வசனம் சொல்லுது, உங்களுடைய குடும்பத்தின் ஒரு நபர் யார் உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டி ஏண்டா உயிர் வாழ்றோம் அப்படின்னு வெறுத்து போக வைக்கிறாங்களோ, வசனம் சொல்லுது அவங்க எப்போ முன்குறிக்கப்பட்டாங்க? உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி அவருடைய அன்புக்காக முன்குறிக்கப்பட்டவங்க, குற்றம் இல்லாமல் வாழ்கிறதுக்காக முன்குறிக்கப்பட்டவங்க என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒருவேளை இதை கேட்கிற நீங்களே பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா அவருடைய அன்பு புரிஞ்சுக்கல. சாதாரண அன்பு இல்ல, உங்க அம்மா அப்பா உங்க மேல வச்ச அன்பு இல்ல, பாட்டி தாத்தா வச்ச அன்பு இல்ல, உங்க வைஃப் வச்ச அன்பு இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வச்ச அன்பு இல்ல, ஆண்டவர் வச்ச அன்பு. எப்போ தெரியுமா உங்களை நேசிக்க ஆரம்பிச்சாரு? உலகமே தோன்றதுக்கு முன்னாடி. அப்படி நாம எழுந்து நிற்கலாமா? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று சொல்லி வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் பேசி இருக்கிறாரே, நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை உலகம் எல்லாம் இருக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சு செஞ்சு ஏன் இன்னும் இதே வாழ்க்கையில வாழ போறீங்க? நீங்க சம்பாதிச்சாதான் உங்க குடும்பத்துல தலைவர்னு ஏற்றுப்படுவாங்க. நீங்க சம்பாதிக்கணும், இடைவெளி நல்லா உழைக்கணும், நெச்சி வேர்வை நிலத்துல சிந்த உழைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனா சுத்தி சுத்தி வீட்டிலே கடந்து உயிர் எடுக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க பாருங்க. எதுக்கு இந்த ஆள் இருக்கிறாங்க, எதை வச்சு சாவடிச்சுக்கலாமான்னு சில பேர் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகனா, இப்படிப்பட்ட ஒரு கணவனா, இப்படிப்பட்ட ஒரு மகளா எதுக்கு பிறந்துச்சுனே எனக்கு தெரியலையே, எனக்கு அவமானப்படுத்துது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரு தெரியுமா? உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாதவனாக பரிசுத்த உள்ளவனாக உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீ யாருன்னு ஆண்டவர் சொல்லியும் இனியும் பாவத்துக்கு நீ போவியா? யோசித்து பாரு. அவ்வளோ முரட்டாட்டமா உன்னால தனியா வாழ்ந்துட முடியுமா? யோசித்து பாருங்க. வாலிபிள்ளைகள் யோசித்து பாருங்க. இயேசுவின் துணை இல்லாம நீங்க தனியா வாழ்ந்துட முடியுமா? நான் நிச்சயமா வாழ முடியாது. எனக்கு இயேசு தேவை. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசு தேவை. என்னை பரலோகத்துல ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இயேசு தேவை. இந்த சபையில ஆண்டவரை வேணாம்னு சொல்லி வாழ யாராலும் முடியுமானா நீங்க கதவு திறந்து வெளியே போயிடுங்க, எனக்கு முடியும். ஆனா முடியாதுங்கிறவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் யாரிடம் தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேனே, எனக்கு என்னமா எனக்குள்ள பேய் ஓட்டி இருக்கு, பிசாசு ஓட்டி இருக்கு, பாவம் ஓட்டி இருக்கு, ஜென்மஸ் பாவம் வந்துச்சு. இவ்வளவு நாள் ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், தப்பா நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்து எனக்கு என்னைய எவ்வளவு அழகா நேசித்து இருக்கிறாரு, சபையை நேசித்து இருக்கிறாரு. எபேசியர் சபைக்கு சொன்னது போல எங்க சபைக்கு நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு புதிய சிருஷ்டின்னு சொல்றீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீதான் ஊழியக்காரன்னு சொல்றீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீதான் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய என்னால் முன்னறியப்பட்ட பிள்ளைன்னு சொல்றீங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? இனிமே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கிறதற்கு ஆவியானவர் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஆவிக்குரிய சகலவித ஐஸ்வர்யம் உனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஒருவேளை அது ஏசாவை போல சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்ட ஏசாவை போல வித்து போட்டுட்டீங்களா? ஆண்டவரை கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, இவ்வளவு பெரிய உன்னத நோக்கம் என்ன குறிச்சு வச்சிருக்கீங்களா? நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை ஒரு புதிய சிருஷ்டியா மாத்தி இருக்க தகப்பனே. இதை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரசனத்தை விரும்பாத பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பாரத்தோட செபிச்சுட்டு இந்த உலகத்துக்கு போகிறேன், குடும்பத்துக்கு போகிறேன், சமுதாயத்துக்கு போகிறேன், காலேஜஸ்க்கு நான் போகிறேன், வேலை செய்யற இடத்துக்கு நான் போகிறேன், தங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறேன், நீங்க அனுப்புகிற இடங்களுக்கெல்லாம் போகிறேன். ஆண்டவரே, என்னை வித்தியாசப்படுத்தி என்னை நடத்துங்க தகப்பனே. கேட்பீங்களா? கண்ணீரோடு கேளுங்க. என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை வெறுக்கிற இந்த உலகத்தில் என்னை பயன்படுத்துங்க தகப்பனே. ஓர ஹசலி கரவா ரிஹந்தரியாவதி கஹந்தரவா விமஷமல போலி கதரவியா கரவா. நீ ஏன் உயிரோட இருக்கிற சொல்லுகிறது நடல அந்தத்தோடு நான் வாழ்கிறதுக்கு எனக்கு துணையா இருக்கீங்களே. அப்போஸ்தலர் நீங்க உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, வரங்களால் அலங்கரித்திருக்கிறீங்களே. அப்ப இது எனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு அறியப்படாமல் பிசாசு இவ்வளவு நாள்
வீணாக்கிட்டானே என் வாழ்நாள் எஞ்சி இருக்கிற நாளை உங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆசையா இருக்கிறார், உங்களை நிரப்ப ஆசையா இருக்கிறார், உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை தட்டி எழுப்பி நீங்க எழுப்பி பிரகாசிக்க சொல்றதுக்கு ஆசையா இருக்கிறார், உங்களோட இருந்து போதித்து நடத்த ஆசையா இருக்கிறார். ஹalleluya பாபா நிபியாகியா நிபியாங்கரபா ஓ சப்தரியாதுரி கனந்தரதியாங்கரபா. பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்க சபையை பயன்படுத்துங்க தகப்பனே. இன்னைக்கு இந்த சபை இருக்குது சொல்ல முடியாத விதத்துல எல்லாத்தையும் ரூம்ல கூட்டிட்டு நாங்க உங்களை ஆராதிக்கிறோம். எங்க பிள்ளைகள் இதுவரைக்கும் தவறாய் நடந்திருக்கலாம், இன்று முதல் ஆண்டவரே அப்பா வெளியே போய் ஆண்டவரே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக அந்த புதிய இடத்துல கூட்டி சேர்க்கும் போது திரளான ஆத்துமாக்களோடு இந்த இடம் போகலையே சொல்லி இன்னொரு இடத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. இந்த சபைக்காக நீ வடிக்கிற கண்ணீர், இரவு பகல் வடிக்கிற கண்ணீர், ஏங்குகிற ஏக்க பெருமூச்சு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி செய்க ஆண்டவரே. பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி செய்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வயநிலத்துல வேலை செய்வதை நினைத்தோம் அவருடைய கூலி ஆண்டவரை கொடுத்துருங்கப்பா. அந்த நாளையே கொடுத்துருங்க, சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, செழிப்பாக்குங்க ராஜா. இதே மனசுவாக பகுதிங்க யார் யார் எந்தெந்த இடத்துல கேட்டுக்கொண்டு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, தேசத்துல உலக நாடுகளில் எந்த பகுதியில கேட்கிறாங்களோ அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் பிள்ளைகளுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி கரத்துல கொடுக்கிறோம். நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நமக்கு உழைக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சாலமனை கரவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வல்லமையும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you.